எனக்கு பிடிச்சி. எதுக்கு? ஓ, எத்தனையோ பேர் உங்களோட படித்தவங்க, பணக்காரங்க, அழகானவங்க எனக்காக விளைவிட்டு பார்த்தாங்க. நம்ம ஊரில் எனக்கு இல்லை பற்றிட. ஆனால் அவங்க யாரையும் கொடுத்து வச்சிருந்தானே. என்னோட சின்ன வயசுல என்னோட விளையாடி திரும்பின்னு சொன்னாங்க. அதற்கெல்லாம் எனக்கு ஞாபகம் புதுசு உலகம் வரும்போது அதற்கெல்லாம் பைத்தியக்காரங்க தான் ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன தெரியல, நீ பாம்பை பார்த்தது என் வயல் எனக்கு பிடிச்சிது. இதெல்லாம் நீ வீச்சுக்கு உன் ஃபோன் பிடிச்சிது. நீ காரை அடக்கிறப்போ உன் வீடு எனக்கு பிடிச்சிது. என் வீட்டுக்கே வருது நமக்கே அப்படின்னு சொன்னப்போ என் பேச்சு எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப பிடிக்குது. அந்த 5 இடத்தையும் பார்க்கணும். நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். நான் விரும்புகிற மாதிரியே இருக்கேன். I want everything this in your life. இந்த செட்டில் என் கணவர், என் வீடு, என் வெற்றி, என் வீடு, என் வீட்டு முன்னாடி நான் கற்றுக்கிற ஆம்பளை வரைக்கும் I want to be the best. You are one of the best. இந்த மாதிரி ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பழகிற பேசுங்க, ஃப்ரெண்டு முன்னாடி முட்டப்பேருங்க, அக்கப்பட்டு நினைச்சிட்டு நினைச்சிட்டு நிச்சயதாரத்தில் நம்ம விருப்பத்தை நீ வெட்டப்படுவது நான் சொல்லிட்டேன். ma'am, just a minute. நீங்க உங்க விருப்பத்தை சொல்லிட்டீங்க, என் விருப்பத்தை கேட்கலையே. நான் உங்களை விரும்பல. நீங்க ஒரு ஆம்பளையா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நான் ஒரு பொம்பளைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த பொம்பளை நீங்க இல்லை. நீ யாராவது விரும்புறியா? என்னை பற்றி உனக்கு தெரியாது. இந்த நீலாம்பரி அவ்வளவு சீக்கிரமா எதுக்கும் ஆசைப்பட மாட்டான். அப்படி ஆசைப்பட்டா அதை அடையாம விட மாட்டான். உண்மையும் அடைஞ்சே தீருவேன். அடையாம விடவே மாட்டேன். குழந்தை, என்னுடைய 5 முகத்தை பார்த்தேன்னு சொன்னேன்ல, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, 6 முகம். இந்த படையப்பனோட இன்னொரு முகத்தை நீ பார்க்காத, தாங்க மாட்டேன், நொந்துடுவேன். என்னை பத்தி உனக்கு தெரியாது. என் வழி தனி வழி, சீண்டாத. மனசுல இருக்கிற அந்த பெண்களை யாரோன்னு தெரிஞ்சுக்கலாமே.